புதன் உங்க ராசிலிருந்து நீசத்திலிருந்து வெளில வந்து 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய நல்ல காரியம் இந்த சுக்கிர பயிற்சியில மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுக்குது. உங்களுடைய வெற்றி ஸ்தானாதிபதி உச்சத்துல இருக்கிற உங்க மேல எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், உங்களை எதிர்த்தவெல்லாம் உங்க காலையில வந்து கிடப்பான். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை தாங்குற சக்தி என்கிட்ட இருக்குப்பா மிதுன ராசி. இதான் அந்த ராகுடி நட்சத்திரம் சிந்தனை உண்டு பண்ணும். அடுத்து யாரு? குரு. அமைதி, அனுசரிப்பு, குடும்பம், ஃபேமிலி, ஒரு பொறுமையா இருந்து ஒரு விஷயத்த செய்யறது. இப்படி அம்மா அப்பாவுக்கு உங்களுடைய வண்டி, வாகனம், இடம், பூமியில ஒரு சொத்துல ஒரு விஷயம் செலவு, ஒரு அலைச்சலோ, மன உளைச்சலோ, மன தடுமாற்றமோ, ஒரு காசு பணத்தை, அதிக பணத்தை ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் சொல்றது இந்த 2 மாசத்துக்குள்ள. காற்று மூலமாக உள்ள தொழில் வேலை எல்லாமே மிதுன ராசியில கண்டிப்பா இருக்கணும். ஒன்றும் இல்லை, வீட்டில் நகை வாங்குறதோ, பொருள் வாங்குறதோ, திருமண வாழ்க்கையை புதுசாக திருமணம் பண்றதோ எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? வாழ்க்கையில எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையான பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி இந்த சுக்கிர பகவான கிரக பயிற்சி, ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி. நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வரைக்கும் சுக்கிர பகவான் ஒரு வாடகை வீட்டுல அந்த சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவான் பயிற்சி வந்து மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த பயிற்சி இருக்குது. ரொம்ப நாளா கிடையாது. மே மாசம் 11ஆம் தேதி வரை அந்த கொஞ்ச காலம் மட்டும் தான் அவர் நிற்பார். ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் வந்தா திடீர் ஜாக்பட் யோகம் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி? சுக்கிர திசை வந்தா, சுக்கிர புத்தி வந்தா, ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து போய் பாக்குறோம். ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி யோகத்தை காட்டுறது சுக்கிர பகவான் வர்றார். அப்படி ஒரு சுக்கிர பகவான் ஆட்சி பலமாக, அது மட்டும் இல்லாம காலச்சக்கரத்தின் 5ஆம் வீட்டு சூரியவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்படி? தலைமை பொறுப்பு கிரகம் உச்சம், ஆசை கலை கிரகம் ஆட்சி பலம். இது எல்லாமே எப்படிப்பட்ட யோகத்தை 12 ராசிக்கு கொடுக்க போகுது. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது. மனைவி, குடும்பம், பொருளாதாரம், வருமானம், திடீர் யோகம், ஆடம்பர சொகுசுகாரு, சொகுசு பங்களா, வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன், நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு கிரகமான சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தை உட்கார்ந்துருக்காரு. தலைமை கிரகான சூரிய பகவான் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. இது எப்படிப்பட்ட யோகம் 12 ராசி கொடுக்க போகுது. தயவு செய்து சொல்றேன், உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. இது கொஞ்ச நாள் மட்டும்தான் அந்த யோகம் இருக்கும். உங்க நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுனம். 3ஆம் இடம். எப்படி? நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி தான் 3ஆம் இடம். இதுலயுமே ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த மிதுன ராசியை சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? எப்படி? ஒரு விஷயத்த பயங்கரமா புத்திசாலி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா? அவங்கள யோசிக்கணும். இந்த குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். சும்மா ஒருத்தரை அடிக்கணும், துன்புறுத்தணும் அப்படின்னு உங்கள்ட்ட ஆசையே கிடையாது. எனக்கு உள்ள திறமையை நான் வெளிக்காட்டிக்கிறேன். என்னால ஒரு திறமையா என்னால பிழைக்க முடியும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும், என்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனை நிறைய குணம் உங்களுடைய நிறைய இருக்கும். உங்களுடைய சிந்தனை எடுத்து பாருங்களேன். இந்த ராசியில இந்த 3 நட்சத்திரம் பிறந்தாவே பாருங்க, சிந்தனை பிரம்மாண்டமா இருக்கும். என்ன நட்சத்திரம்? ஒரு மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், செவ்வாய், ராகு, குரு. செவ்வாங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, எது வந்தாலும் நான் பார்த்துக்கலாம், இறங்கி அடிச்சு தூள் கலப்போம் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அடுத்து ராகு, பிரம்மாண்டமா சிந்திக்க உங்களுக்கு கூட்ட வைக்கும் மனசுக்குள்ள. பெருசா வாழ்க்கையில சாதிக்கணும், இந்த பிறவி எடுத்ததே ஒரு சாதிக்க தாண்டா, என்னால முடியும்பா, எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை தாங்குற சக்தி என்கிட்ட இருக்குப்பா மிதுன ராசி. இதான் அந்த ராகுடி நட்சத்திரம் சிந்தனை உண்டு பண்ணும். அடுத்து யாரு? குரு. அமைதி, அனுசரிப்பு, குடும்பம், ஃபேமிலி, ஒரு பொறுமையா இருந்து ஒரு விஷயத்த செய்யறது, ஒரு நல்ல பேர் இருக்கிறது, நல்ல ஊர் உலகத்துக்கு குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி, மனைவி மேல, மக்கள் மேல, தன்னுடைய தொழில் உத்தியோகத்தை பத்தி ரொம்ப அறிவுத்திறன் தூண்டுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த ராசியில பிறந்தா இந்த குணம் இருக்கு. நான் ராசி அதிபதி உங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படி? உங்களுடைய நட்சத்திர அதிபதியுடைய கிரகத்தை தான் சொன்னேன். தயவு செய்து சொல்றேன், இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில மகாலட்சுமி யோகத்தை உண்டு பண்ணுது. எப்படி? நம்முடைய ஜாதகத்துல 5ஆம் வீட்டு அதிபதியோ,
ஆட்சி பலம் பெற்றாலோ எப்படி ஆட்சி பலமா உச்சமா இருந்தா அது மிகப்பெரிய ஒரு ஆசையை தூண்டும். 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் அளவில்லாத யோகத்தை அள்ளி கொடுக்கும். அடுத்து புதன் உங்க ராசில இருந்து நீசத்துல இருந்து வெளில வந்து 11ஆம் இடத்துல லாபத்துல இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய நல்ல காரியம் இந்த சுக்கிர பயிற்சியில மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் இந்த சுக்கிர பயிற்சி அள்ளி கொடுக்குது. கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். செம்ம பிரச்சனைங்க வேலையில, செம்ம கடன் பிரச்சனைங்க, பயங்கரமான தடங்களுங்க. வேலையை விட்டுட்டாங்க, 1.5 மாசத்துல வேலையை விட்டுட்டாங்க. எப்படி 1.5 மாசத்துல வேலை போச்சு. மேல் அதிகாரிட்ட பிரச்சனை வந்துச்சு, சகோதரர்கள்ட்ட பிரச்சனை பார்த்தேன். எப்படி இடம் பிரச்சனை வந்துச்சு, பூமி பிரச்சனை வந்துச்சு, அம்மாவுடைய உடம்புல மருத்துவ செலவு வந்துச்சு, அம்மாவுக்கு சரியில்லை, வண்டி வாங்க செலவு வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு சரியில்லை. இப்படி அம்மா அப்பாவுக்கு உங்களுடைய வண்டி வாகனம் இடம் பூமியில ஒரு சொத்துல ஒரு விஷயம் செலவு, ஒரு அலைச்சலோ மன உளைச்சலோ மன தடுமாற்றமோ ஒரு காசு பணத்தை அதிக பணத்தை ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கும். நான் சொல்றது இந்த 2 மாசத்துக்குள்ள நீ எடுத்து பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். யாரெல்லாம் மிதுன ராசி இருக்கீங்களோ அம்மனல் பார்க்குறோம் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போயிருக்கும், கடன் பிரச்சனை வந்திருக்கும், பகை பிரச்சனை வந்திருக்கும், எதிரி பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா புதன் நீசத்துல இருந்தார். அதனாலதான் இவ்வளவு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஏன் நான் காரணம் இல்லாம சொல்லல. புதன் நீசமான ஒரு கிரகம் பலம் இழக்குது. மருத்துவமனைக்கு போனீங்களா? எங்க எந்த இடத்த சொல்லணும்? மருத்துவமனைக்கு போன எப்ப எங்க சொல்லணும் தெரியுமா? நம்முடைய தோல் நரம்பு ஸ்கின், புதனாவே என்ன தோல் நரம்பு ஸ்கின் வயிறு இது மாதிரி உள்ள பகுதி இதுல தடங்களை வச்சிருப்பார். நீங்க கேட்டுக்கோங்க. இல்லைன்னா காலில் பிரச்சனை, கால் வலி, இது மாதிரி உடம்புல ஒரு தாங்களை இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பா நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. நான் சொன்ன எதிராசிகள் கண்டிப்பா வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்ப ஏன் நடக்காது? என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நடக்காது? எதனால? உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான், எப்படி ராசி அதிபதியான புதன் பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து, இது எல்லாமே மே மாசம் 11க்குள்ள சூரியன் உச்சம். உங்களுக்கு நல்லா இருக்குங்க. 11ல சூரியன் உச்சமா இருக்குது. உங்களுடைய வெற்றி ஸ்தான அதிபதி உச்சத்துல இருக்கிற உங்க மேல எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், உங்களை எதிர்த்தவெல்லாம் உங்க காலையில வந்து கிடப்பான். இந்த சுக்கிர பேச்சில் அந்த மகாலட்சுமி யோகம் இப்படி வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய முயற்சி வெற்றி, 3ங்கிறது வெற்றி, முயற்சி, சகோதர உறவு, உங்களுடைய இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உச்சத்துல யாரு? சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு பின்னாடி 10 பேர் வந்து நிப்பான். இந்த நேரத்துல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வரலன்னா திருப்பி கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் உங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கணும். நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு முயற்சியை மூவ் பண்ணி ஜெயிக்க முடியும். ஒரு வழக்க கேஸ உங்க பக்கம் சாதகமா முடிய போகுது. கனவு மணிக்குள்ள கேஸ் எந்த பிரச்சனை இப்ப எடுத்து நடத்துக்கும் உங்க பக்கம் ரிசல்ட். இல்ல வேலையில பிரச்சனை கேஸ் இருக்கு, அப்பா சொத்து அம்மா சொத்துல ஒரு வழக்கு இருக்கு, எனக்கு இந்த நிறைய பேருக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி இப்ப நடத்தினால் உங்கள் பக்கம் எல்லாம் சாதகம். அதனால மறுபடியும் சொல்றேன், உங்க மேல கேஸ் இருந்தாவோ பிரச்சனை வந்தாவோ இப்ப எடுத்து நடத்திக்கங்க. கிரகமைப்பு அவ்வளவு பர்ஃபெக்டா சூப்பரா நல்ல யோகத்துல மகாலட்சுமி யோகத்துல இந்த சுக்கிர பயிற்சி வருஷத்துல 2 வாட்டி தான் சுக்கிரன் ஆட்சி பலம் வார். கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஜாதகத்தை பார்க்க மேட்ச் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மிதுன ராசிக்காரன். எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்க பாருங்க. இந்த நேரத்துல மட்டும் சொல்றேன், வேலை இல்லையா கவலைப்படாதீங்க, வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை இல்லையா, வெளியூர்ல வேலை இல்லையா, இந்த விசா பிரச்சனை எல்லாமே சரியாகும். கடன் பிரச்சனை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். ஆனா கண்டிப்பா இடம் பூமி வாங்கியிருக்கணும், இல்ல வாங்க போறீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இதனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நல்ல காரியம் பண்ண போறீங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நான் நிறைய பேர் சொல்றேன், இதெல்லாம் நீங்க இருக்கணும், இருப்பீங்க. கண்டிப்பா இருந்திருக்கணும், கண்டிப்பா இருப்பீங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். ஐடிஐ, பேங்கு, எழுத்து கணிதம், இந்த காற்று மூலமாக உள்ள தொழில் வேலை எல்லாமே மிதுன ராசியில கண்டிப்பா இருக்கணும். ஒன்றும் இல்லை, வீட்டில் நகை வாங்குறதோ, பொருள் வாங்குறதோ, திருமண வாழ்க்கையை புதுசாக திருமணம் பண்றதோ எல்லாமே இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுங்க. நல்லா இருக்கும், உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கிரன் எப்போ வருவாரு? மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க, நிறைய திருமணம் நடக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், ஆசைப்பட்ட கல்யாணம் பண்றது, நிறைய குழந்தை பையன் கிடைக்கிறது, பூரி சொத்து கிடைக்கிறது, நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்.
புதுசா தொழில் பண்ணாலும் தொழில ஒரு லாபங்கள், நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய அனுகூலங்கள் தேடி வருது. ஏன்னா இதுல கெட்டது நான் என்னால சொல்ல முடியல. நிறைய நல்ல விஷயமா அதிகமா இருக்குது. யாருக்கு? மிதுனத்துக்கு பொறுத்தவரை இந்த மகாலட்சுமி யோகம், இந்த சுக்கிரபகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா விட்டுற வேணாம். பெண்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி விடுவார். படிக்கக்கூடிய மாணவர்களும் நீங்க படிப்புகளில் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த சீட்டு எல்லாருது கிடைக்கும். எப்படி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம், நிறைய மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ராசியாக மிதன ராசி கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி புத்திசாலி ராசி, அதனால சொல்றேன். அரசியல், அரசாங்கம், படிப்பு கல்வி எல்லாமே டாப்பா இருக்கும். ஏன்னா என்னால கெட்டது சொல்ல முடியல. நிறைய நல்ல விஷயம் அதிகமா சாதகமா இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில இருக்கு. இப்ப பாருங்க, பெண்களுக்கு சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் வரும் மிருகசீரிடம். எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், நல்லா டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க மிருகசீரத்தை பார்த்தவங்க. ஏன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் செவ்வாய் 11ஆம் லாபத்துல நிக்க போறாருங்க. கொஞ்சம் பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியத்தை தடங்கள், தாமதம் எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. என்னமே பார்க்க மாட்டீங்க. வேலை உத்தியத்துல உயர் பதவி கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் மாற போறீங்க. நல்ல வேலை கிடைக்க போகுது. நல்ல ஒரு லாபம் வருமா, நல்லா இருக்கும். லாட்ரி அடிக்க போகுது. நான் எழுதி வச்சுக்கோங்க, லாட்ரி அடிக்க போகுது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க. உங்க பக்கம் நல்லா இருக்கும். மெயினா கட்டிடத்துறை, எப்படி கட்டிடத்துறை, மண் சம்பந்தப்பட்ட துறை, சிகப்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையில இருந்தாலும் அவருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு. இந்த மிருகசீரிடத்தை பார்த்தவங்க எந்த ஒரு தரங்களும் நீங்க சந்திக்க மாட்டீங்க. நல்லா நிறைய ஒரு மாற்றங்கள் தேடி வருது. இன்னும் 11ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் வந்துருவார். கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு லாபம், வருமானம், பொருளாதாரம், இன்கம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, படிப்புகளில் டாப்பா வருது. எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க. அடுத்து திருவாதிரை. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனை ஆல்ரெடி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. முன்னேற விட இப்ப கொஞ்சம் குறையணும். ஏன்னா ராகு சுயசரம் வாங்கி 9ஆம் இடத்துல பலமா உட்காந்துருக்காரு. குருடைய பார்வை அக்கறை நிவர்த்தியாகி குரு பகவான் ராகு பாக்குறாரு. அப்ப தொழில், மனைவி, குடும்பம், மக்கள், உங்களுடைய பொருளாதாரம், இன்கம், ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வருது. குடும்பத்தை எல்லாமே நீங்க தான் பார்க்கணும். இப்ப எல்லாமே அவங்க உங்க மேல தலையை தூக்கி சுமையை வச்சிருப்பாங்க. ஆனா எதுவுமே கவலைப்படாதீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்பு ஒரு மாற்றம் பார்க்குறது, தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது, எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? திருவாதிரையில பிறந்தவங்க எல்லாமே டாப்பா வர போறீங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு யோகம் சூப்பரா வேலை செய்யுது. அடுத்து பாருங்க, புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமை, அமைதி, நிதானம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடியவனும், திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கணும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி? புனர்பூச நட்சத்திரம் எது வந்தாலும் பயப்படாதீங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு காட்டுது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கு, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கு, வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு, வெளியூர் யோகம் நல்லா இருக்கு, படிப்பு கல்வி நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நகைகரை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இந்த சுக்கிர பயிற்சி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க. குரு நல்ல ஒரு பலத்துல உட்காந்துருக்காரு. நல்ல காரியம், நல்ல விஷயம், நல்ல ஒரு நகை, பொன், பொருள், இடம், பூமி, சொத்து, கணவன், ஒற்றுமை, படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. யார்? புனர்பூசணத்தை பிறந்த எல்லாத்துக்குமே ஒரு டாப்பான ஒரு யோகம், சூப்பரான டைம், பக்கா வேலை செய்யுது. இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுத்து நான் சொல்றது மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்தே தீரும். அது யாராலையும் மாற்ற முடியாது. வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி படினா இதான் சொல்லுவேன். 3ஆம் வீட்டு அதிபதி முயற்சி சாண அதிபதி உச்சத்திலையும், 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் அதிபதி சொந்த வீட்டுல ஆட்சி பலத்திலையும் இந்த யோகம் இருப்பதால் மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள யோகமாகவே அமைகிறது.